ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நானும் அவங்க ஜி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அது இந்த சிக்கன் பிரியாணி எதில் பண்ண போகிறோம்னா ராக்கெட் ஸ்டோவில் பண்ண போகிறோம். சாதாரணமாக அடுப்பில் பண்ணுறதோட ராக்கெட் ஸ்டோவில் பண்ணிங்கன்னா ஈஸியாக குக் ஆயிடும். ஸோ அதில் இன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் நீங்கள் முறை அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க மறக்காமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இனிமேல் இதில் மஞ்சள் பொடி தேவையில்லை. இப்போ என்னென்ன மசால் போடலான்னு வரிசையாக சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, 100 கிராம் தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். எல்லாத்துலேயும் நல்லா மசாலாம் இறங்கி சிக்கன் நல்லா பிரியாணி செஞ்ச பிறகு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மசாலும் அதில் நல்லா கலந்துருக்கும். அதுக்காக 1 மணி நேரம் ஊற வச்சிருவோம். 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய ஆரம்பிக்க போகிறேன். முதல்ல ராக்கெட் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். இப்போ அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வட்டையை வச்சிடலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நல்லெண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பிரியாணி சாமான்லாம் போட்டு இதை தாளித்து விட்ருவோம். 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம். இதை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். பச்சை மிளகாய் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 15 நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். ஒரு 1/4 கிலோ தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். இப்போ கொஞ்சம் புதினா தூவி விட்டுறேன். இப்போ கொத்தமல்லி போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 கரண்டி போட்டுடலாம். இப்போ ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். ரெண்டு குழிக்கரண்டி அளவு தயிர் ஊற்றிடலாம்.
ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுருவோம். இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ தண்ணி கொதிக்குதான்னு பார்க்குறேன். தண்ணி சூப்பராக கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து உப்பு உரப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அரிசி எடுத்து போட்டுடலாம். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி 1 கிலோ. இப்போ போட்டுடுறேன். இப்போ திரும்ப மூடி வச்சு மூடிடுறேன். நல்லா வெந்துருச்சு. தம் போட்டுடலாம். தம் போடுங்கம்மா. தம் போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுறலாம். இப்போ மேலே கொத்தமல்லி இலையை தூவி விட்டுறலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். லெக் பீஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே நாங்கள் ராக்கெட் ஸ்டவ்வில் செஞ்சனால ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சது. இதே நாங்கள் சாதாரண விறகுல யூஸ் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் லேட்டாக இருக்கும். ஆனால் இதில் பண்ணனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு புது வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.